கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காவுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். 5வது வசனத்திலிருந்து. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு உவமை சொன்னார் அப்படி சொல்லியிருக்கு. உவமை அப்படி சொன்னால் கதை, உதாரண கதை. எதற்காக இந்த உதாரண கதை சொன்னார்? வேதத்தில் இருக்கிறதான இந்த உவமைகள் அப்படி சொன்னால் நம்ம அதை உண்மையாக நடந்த ஸ்டோரி அப்படின்னு நினச்சிக்குவோம். பாதி கதை கிரேக்க மொழியில் அது பொய் கதை அப்படி சொல்லியிருக்கும். பொய் கதை அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு காரியத்தை ஒரு ஆளுங்களுக்கு புரிஞ்சிக்கணும், ஒரு காரியத்தை ஒரு ஆள் புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கிறதுக்காக நானே கிரியேட் பண்ணி சொல்லலாம். அப்படியே தேவன் சில காரியங்களை சொன்னார். சில விஷயங்கள் யூதர்களுக்குள்ள நடந்ததான காரியங்கள், அந்த நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கிற காரியங்களை அவங்களுக்கு உதாரணமாக எடுத்து சொல்லுவார். அப்போ அவர்கள் புரிஞ்சிப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? புரிஞ்சிப்பாங்க. அப்படி தான் இந்த இடத்துலையும் ஒரு உவமை சொன்னார். யாருக்கு சொன்னார் இந்த உவமையை? முதலாவது அதை தான் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு உவமை சொல்கிறாருன்னா ஜனங்களுக்கு சொன்னாரா, இல்லை யாராவது ஒரு ராஜாவுக்கு சொன்னாரா, பரிசெயர் சதுசேயருக்கு சொன்னாரா, இல்லைன்னா தம்முடைய சீசர்களுக்கு சொன்னாரா, அப்படின்லாம் பார்க்கணும். அப்போ உவமை பல காரியங்கள் மூலயமா வெளிப்படுது. அது யாருக்கு சொன்னாருன்னு தெரிஞ்சால் என்ன சொன்னார், அவர் எதற்காக அவங்களுக்கு அதை சொன்னார், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க. ஆனால் இந்த இடத்துல அவர் யாருக்கு சொன்னார் அப்படி சொன்னாக்கா அவருடைய சீசர்களுக்கு சொன்னார். எதற்காக இந்த உவமையை அவங்க சீசர்களுக்கு சொல்லணும்? ஏன்னா அவங்க தான் வந்து கேட்குறாங்க. யோவான் ஸ்நானகன் ஜபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறான், நீங்களும் எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க, ஜபிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டான். ஒருத்தன் வந்து கேட்டான். அதனால் கர்த்தர் அவங்களுக்கு ஜபிக்க சொல்லி கொடுத்துட்ட பிறகு அந்த ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம். சில நேரங்களில் அவங்களுக்கு ஜபத்துக்கு பதில் வராமல் போச்சுன்னா சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா? அந்த சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறார். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி பிடிங்கி எடுக்கணும் ஆண்டர்கிட்ட அப்படி சொல்கிறதுக்காக இதை சொன்னார். இப்போ 11:1 படிச்சுங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பார்த்தீங்களா? யோவான் தம்முடைய சீஷர்களுக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் நாங்கள் நம்முடைய சீஷர்கள் தானே, எங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்கிறார். எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ இவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட நம்ம சொன்னதே கிடையாது. இதை யார் அதிகமாக சொல்லுவாங்க? ஆர்சிக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஆர்சிக்காரங்களும் சிஎஸ்சிக்காரங்க ஒரு வேளை சொன்னாலும் சொல்லலாம். எனக்கு ஆர்சிக்காரங்கிட்ட சொல்லி தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சிஎஸ்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. ஆனால் பெந்தகோஸ்காரங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதே கிடையாது. வாழ்க்கையிலே பண்ண மாட்டாங்க. பிதாவே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஏன் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிறதான என் பிதாவே, என் அப்பாவே அப்படி சொல்லி கூப்பிடுது. அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? சாதாரணமாக இல்லை, அவர் வானாதி வானங்களுக்கு, அதான் பரமண்டலங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படிமா மறுபடியும் அதை. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப வானம் ஒண்ணு இல்லை, வானம் ஒண்ணு இல்லை. இதுல இருந்து வானங்கள் அப்படி சொல்லி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பரமண்டலங்கள்ல இருக்கிற எங்கள் பிதாவே, வானாதி வானங்கள்ல இருக்கிற எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏன் உம்முடைய நாமம் பரிசுத்த? அது எப்போ கரப்பட்டுச்சு?
இப்போ ஏன் பரிசுத்தப்படுவதாக அப்படி சொல்லியிருக்குது? பரலோகத்தில் இருக்கிறதான தேவதூதர்கள் ஒரே துதியை தான் சொல்லுவாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இதுதான் அவங்களுடைய வேலையே. அப்போது இந்த பூமியில் இருக்கிறவங்க கர்த்தாவே உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே எங்களுக்கு ஏன் அதை கொடுக்க மாட்டே, எங்களுக்கு ஏன் இதை கொடுக்க மாட்டே, எங்களுக்கு ஏன் இதை செய்ய மாட்டே, எங்களுக்கு ஏன் அதை செய்ய மாட்டேன்னு கேட்பாங்க. அப்போ இன்னமும் மற்றவங்க அதை கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டார் போல இருக்கு, அவர் தராத தெய்வம் போல இருக்கு, அவர் இந்த ஜனங்களை ஏமாத்துற தெய்வம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்? பரிசுத்தம் உள்ள அவர் நாமம் தூசிக்கப்படும். இவர் கெட்டவர், இவர் கேட்குற ஜனங்க கெஞ்சிறாங்க கொடுக்க மாட்டுறாரு, அப்படிதான் அங்கே போகுது. அப்போ நம்ம அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம். அப்போ உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என் மூலியமா, என் வாய் மூலியமா மற்றவங்க போய் அவங்க தெய்வத்தை எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க தெய்வத்தை எப்படி மேன்மைப்படுத்துகிறாங்க, அவங்க தெய்வத்தை பாருங்கள், அவங்க எப்படி கேட்குறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க அப்படி சொல்கிறதான ஒரு காரியம் மற்றவங்களுக்கும் ஆசை வரும். அவள் பரலோகத்தில் இருக்கிற நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படி கேட்கும் போது என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏசாயா 6வது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கத்திட்டு இருக்கும் போது கீழே ஒருத்தன் நிற்கிறான். அதை அவன் பார்த்த உடனே அவன் சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே, அவர் பரிசுத்தர், நான் சரியில்லாதவன், நான் அவரை பார்த்துட்டேனே, நான் சாவ போகிறேன் அப்படி சொல்கிறான். யோசித்து பாருங்க, அந்த நாமம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லும் போதே கீழே ஒரு ஆள் சரியாகுது, கீழே ஒரு ஆள் சரியாகுது. 6வது அதிகாரம் ஏசாயா 3:4-5. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அங்க பரிசுத்தர் பரிசுத்தர் அந்த தேவதூதர்கள் சொல்லும் போதே கீழே ஒரு ஆள் மனம் திரும்புறான். நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். அப்ப யாருமே அவரை பரிசுத்தர்னு சொல்லவே மாட்டாங்க, எல்லாரும் அவரை பரிகாசம் பண்றாங்க, எல்லாரும் அவரை கேள்வி கேட்கறாங்க, எல்லாரும் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அவர் நாமம் பரிசுத்த குலைச்சலாவது, நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க. அவன் தன்னை ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொள்ளும் போது என்ன நடக்குது? பலிபடத்துலேருந்து ஒரு நெருப்பு கங்கை கொண்டு வந்து அவன் உதட்டில் வச்சு, இதோ நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய், பரிசுத்தமாக்கப்பட்டாய். அப்போது பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பூமியில் ஒரு ஆள் கேட்டான்னா மனம் திரும்பிடுவாங்க, நம் நிமித்தம், நம்முடைய வார்த்தை நிமித்தம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவங்க பாருங்க, உங்கள் வார்த்தை மற்றவர்களை தேவன் பக்கமாக இழுக்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர இடராளாகி வெளியே ஓடக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறாரு, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்தில் அவர் நாமம் பரிசுத்தமாகவே தான் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் தான் அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்த மாட்டாங்க. அதனால் இங்கேயும் இருக்கிறவர்கள் அவர் பரிசுத்தர்னு சொல்லட்டும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, சாமி நீர் பரிசுத்தம் உள்ளவர் தான் சொல்லட்டும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்களை மனுஷர்கள் ஆள வேண்டாம் சாமி, எங்களை மனுஷர்கள் ஆள வேண்டாம், நீர் ஆண்டு கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ வருஷ காலம் தேவன் தான் ஆண்டு வந்தார். தேவன் ஆண்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க? எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க, தயவு செய்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க சொன்னாங்க. சாமுவேல் அழுவுறான். ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்டா அழுவுற அப்படி சொன்னார். ஆண்டவரே, நான் அவங்கள நியாயம் விசாரிக்கிறது பிடிக்கல, அதனால ஒரு ராஜாவை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? டே, அவன் உன்னை புறக்கணிக்கலடா, என்ன புறக்கணிச்சாங்க. அவங்க தீர்க்கதரிசி அவனை 40 வருஷம் ஆளுகை செய்துட்டு வரான். அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்க, நீங்கள் உடனே ஆளுகை செய்ய வேணாம், எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு ராஜா கேட்டோம் என்ற இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம். எவ்வளோ பாவம் செய்தோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட இந்த பாவத்தையும் நாங்கள் கூட்டிக் கொண்டோம்னு சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. 12:19.
சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று. பார்த்தீங்களா, அவங்க தேவன் அவங்கள ஆளுகை செய்கிறார். அவங்களுக்கு பிற்காலத்தில் உணர்ந்தாங்க, அதை பிற்காலத்தில் உணர்ந்தாங்க. இப்போ 8:5 அதில் சொல்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ராஜாவை கேட்டாங்க. இப்போ சாமுவேல் அழுகுறான். இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஏன்டா அழுவுற, அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க, நான் அவங்கள நடத்துறது பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டான். நீ நினைக்கிற உன்னை துரத்துறாங்கன்னு இல்லை, நான் தானே அவங்கள ஆளுகை செய்துட்டு வரேன், உன் மூலியமாக நான் தானே அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ நீ ஆள்றியும் நான் ஆள்றேன்னா அவங்க உன்னை இல்லை என்னை தான் புறக்கணித்தாங்க. அந்த வசனத்தபடி 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் தள்ளினாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து கடைசி நியாயாதிபதி தான் இந்த சாமுவேல். கடைசி நியாயாதிபதி. அந்த கடைசி நியாயாதிபதி வரைக்கும் கர்த்தர் ஆண்டுட்டே வரார். அவங்கள கர்த்தர் ஆளுகை செய்கிறார், ராஜாவா இருக்கிறார். ஆனா அப்பவே இவங்க எங்களுக்கு தேவன் ஆளுகை செய்ய வேணாம் தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் இவங்களை ஆளுகை செய்யவே இல்லை, ராஜா மட்டும்தான் ஆளுகை செய்துட்டு வந்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லிட்டு ராஜா வேணும்னு கேளுங்க. நீர் எங்களை ஆளுகை செய்யணும், பரலோகத்தில் நீ ராஜாவாக இருக்கிறது போல எங்கள் மேலும் நீர் தான் ராஜாவாக இருக்கணும், அந்த மனுஷர்கள் ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு திரும்பி அவரை கூப்பிடுங்க, நீங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படி எப்படி சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா. ஏன்னா அதனால தான் இவங்க பிற்காலத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ பாவம் செய்தோம், ஆனால் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்டு இந்த பாவத்தையும் கூட்டிக்கிட்டோம், எங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யல, எங்கள் மன விருப்பத்துக்கு ஒரு ராஜாவை கேட்டு வாங்கிட்டோம் நாங்கள், அதனால் பாடுபட்டு இருக்கிறோம். அந்த பாடுகள் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்த பேர் சொல்றாரு, மறுபடியும் பிதா உங்களை ஆளுகை செய்யறதுக்கு ராஜாவா கூப்பிடுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்கள் மேல் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. இப்போ அவருடைய சித்தம் தான் என்ன, பரமண்டலத்தில் என்னதான் அவர் சித்தம், விழுந்து போனவங்களை எப்படி தூக்குறது, அவங்களுக்காக யாரை பலி செலுத்துறது, அவங்க ஆள்லயே யாரையாவது ஒன்று எடுத்தாக்கா அது வேதனையா இருக்கும். ஆண்டவரே இவங்க பாவத்துக்கு நானா கிடைச்சேன், என்ன கொள்றியே, நான் என்ன தப்பு பண்ணேன், இவங்க செய்த அக்கிரமத்துக்கு நானா சாகணும் அப்படி சொல்லி ஒரு ஆள் கேட்பான் பூமியிலேருந்து எடுத்தா. அதனால் அவர் என்ன செய்தார், தன் குமாரனையே இவங்களுக்கு கொடுத்தார். நான் வேதனைப்பட்டுக்கிறேன், இவங்களை எப்படியாவது தூக்கி எடுக்கணும், அதுதான் அவருடைய சித்தம். அப்போ அவருடைய குமாரனையே தந்தார். குமாரனும் மனப்பூர்வமாக வந்தார். அதனால தான் குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டார். குமாரன் என்ன செய்தார், நொறுக்க சித்தம் கொண்டார். அப்போ தேவனுடைய பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படியானா என்ன செய்வார், எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் அவர் பொறுப்பு எடுத்துக்குவார். ஏன்னா அவர் மகனை தானே அமிச்சார், எங்களை எதையும் டிஸ்டர்ப் பண்ணலையே, நாங்கள் செய்த அக்கிரமத்துக்கெல்லாம் எங்களுக்கு தண்டனை வரலையே, தண்டனை கொடுக்கலையே, அவருடைய குமாரனை அனுப்பி அவருக்கு தண்டனை கொடுத்து எங்களை காப்பாத்தினார். அதனால் அவர் சித்தம் வித்தியாசமா இருக்கு, எங்க மேல டிஸ்டர்பே கிடையாது, எங்க மேல அவர் டச்சே பண்ணல. அதனால இந்த பூமியில செய்யப்படும் போது நாங்கள் எவ்வளோதான் அக்கிரம அநியாயம் பண்ணாலும், என்னத்தான் அநியாயம் பண்ணாலும், எவ்வளோதான் பாவம் செய்தாலும் மறுபடியும் எங்களை தொடமாட்டாரு, எங்களை அடிக்க மாட்டாரு, மறுபடியும் அவர் எதனா ஒரு பிளானை மேலேயே பண்ணிடுவார், நாங்கள் தப்பி பிழைப்போம். என்ன பாருங்க, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இங்கேயும் வந்து செய்யட்டுமே, இங்கே கூப்பிடு, அப்போ நீ பாதிக்கப்பட மாட்டே. அப்போ பாருங்க அந்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கு பார்த்தீங்களா. நீங்க எத்தனையோ முறை இந்த ஜபத்தை படிச்சிருப்பீங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜா, அதுதானே பாடமா தானே இருக்குது அப்படி சொல்லி நம்ம போயிடுவோம். ஆனா அதுல இருக்கிறதான சாராம்சம், அதோடைய காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஐயோ இவ்வளவு நாள் பண்ணாம விட்டுட்டோமே, செய்யப்படுவதாக, என் குடும்பத்தில் உம்முடைய சித்தம் செய்வதாக,
நீர் பரமண்டலத்தில் ஆளுகை செய்கிறது போல எங்கள் வீட்டின் மேலும் ஆளுகை செய்வீராக. எங்கள் மேலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் அங்கே மட்டும் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டுக்கும் வரட்டும். கண்டிப்பாக இதை நம்ம சொல்லணும். அப்போ அவர் சித்தம் செய்யப்படும் இந்த பூமியில். அப்போ அவர் சித்தம் பரலோகத்தில் செய்ய என் வீட்டு மேலே செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படி சொன்னாக்கா என் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட அடிபட மாட்டாங்க, ஒருத்தர் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. சகலமும் அவர் எடுத்துக்குவார், சகலமும் அவர் பாதியில் போயிடும். நான் தப்பிச்சு பிழைச்சுவேன், நான் தப்பி பிழைப்பேன். எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தார் பார்த்தீங்கன்னா ஜபம். அடுத்தது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்களா முயற்சி பண்ணி எதையும் பண்ணிக்க முடியாது. யாக்கோபு கேட்டான் பாருங்க, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணிவிடனால் நீர்தான் என் தேவன், நானும் முடிய ஜனம். அப்போ தேவன் கிட்ட என்ன கேட்டாங்க? பொண்ணும் வெள்ளியும் கொடுன்னு கேட்கல. இந்த பொண்ணு வெள்ளியும் கூட நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? சாப்பாட்டுக்கு தான். சாப்பாட்டுக்கு தானே கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு தானே ஓடி ஓடி வேலை செய்கிறோம், நல்லா இருக்கிறதுக்கு தானே நம்ம பிரயாசப்படுறோம். அந்த பிரயாசமெல்லாம் எதுக்கு? நான் நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், ட்ரெஸ் பண்ணணும். அதுதான் அவன் இது ரெண்டையும் அவர்கிட்ட கேட்டான். நான் எதுக்கு வேலை செய்யணும்? நான் போகிற இடமெல்லாம் முன்ன உணவு கொடு, உடுக்க வஸ்திரம் கொடு. நான் போய் வெள்ளியும் பொன்னையும் தேடி அலைய முடியாது. நீ கொடுத்தினா சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா வேலை செய்து கஷ்டப்பட்டு நான் ஓடா போயிடுவேன். என்னால் முடியாது, சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா நான் எதனா கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன், சம்பாதிச்சுன்னா எவன் எடுத்துன்னு போவானோ, எவன் கொள்ளடிப்பானோ, எவன் அதை அள்ளுவானோ அப்படின்ற பயம், தூக்கம் போயிடும். பணம் நிறைய சேருது, பணத்தை காப்பாற்றுறதுக்கே நான் பாடுபட்டுன்னு இருப்பேன். சமாதானம் என்னை விட்டு போயிடும், நான் சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு வர முடியாது. அதனால் அவன் பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் எனக்கு வேணாம், உண்ணமுனமும் உடுக்க வஸ்திரமும் கொடுப்போதும். இப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கும் தாரும் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? வருவதாக அப்படி சொன்னா ஆண்டவரே கெஞ்சுறாங்க, தாரும் அப்படின்னா அதிகாரம். உங்க அப்பா கிட்டே உங்க அம்மா கிட்டே போய் என்ன பண்ணுங்க, அம்மா சோறு போட்டு கொடு இப்படி சொல்லி கேட்பீங்கல்ல? அது என்ன அதிகாரம்? என் வீடு, நீங்க தந்து தான் ஆகணும். என்னை பெத்து போட்டிருக்கீங்க, கொடுங்க, சோறு போடுங்க. இன்னைக்கு சோறு ஆக்கலை, எதுக்கும் ஆக்கலை, பசிக்கல இருக்கேன், எனக்கு வாங்கி கொடு கேட்பான் இல்லையா? அது உரிமை. அப்போ உன் பிதா அவரானா அவர்கிட்ட நீ இப்படி கேளு, ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய சாதகத்தை கொஞ்சம் கொடுங்க, சாப்பாடை கொஞ்சம் தருவீராக அப்படி கேட்கக்கூடாது. பிச்சைக்காரன் இல்லை நம்ம பிள்ளைகள், சுதந்திரவாளி. தாரும், அதிகாரத்தோடு கேட்கணும், கொடுத்து தான் ஆகணும். நீ தானே என்னை தேர்ந்தெடுத்த, நீ தானே ரத்தம் சிந்தனே, நீ தானே உங்களுடைய பிள்ளையா மாத்தனே, அப்பா பிதாவைன்னு கூப்பிட்ற புத்திர சுவிகாரத்தை நீ தானே கொடுத்த, நான் கேட்டேன், நீ தானே கொடுத்த, குடு. தாரும், எங்களுக்கு வேண்டியதான் அன்றன்றைக்குரிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துலேருந்து சாப்பாடை கேட்டு வாங்கிட்டோம்னா பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, அங்கே இங்கே ஓடி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, ஓடி ஓடி யாரையாவது ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. நம்மளுக்கு வேண்டியது கர்த்தர் கொடுக்கும்போது, ஆகவே அவர் உனக்கு கொடுக்கல அப்படின்னா நீயே சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணினா பல பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா நீ வித்தியாசமா போவ, நீதியின் பாதை விட்டு வெளியே போயிடுவ. கர்த்தரே உனக்கு எல்லாம் தந்தா, அவர் தான் எனக்கு தராரு, நான் எதுக்கு பிரயாசம் பண்ணணும், நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்லணும், நான் எதுக்கு அவனை போய் ஏமாத்தணும்? நீதிமானாய் போயிட்டே இருக்கணும். நாம இந்த ஜபமே நம்முடைய ஜீவியத்தை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி மாற்றி விட்டுரும், அப்படி தலைக்கீழ் ஆக்கி விட்டுரும். இந்த மாதிரி ஜபம் நம்முடைய ஜீவிதத்தில் நடந்தா நாம ஏன் மற்றவங்கிட்ட போறோம்? அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இப்ப ஜபம் பண்ணும் போதே பாருங்க என்னென்ன காரியம் நடக்குது. அவரை உயர்த்துறோம், அவர் ராஜ்யம் எங்கள் வீட்டில் வரணும்னு நினைக்கிறோம், அவர் சித்தம் எங்க வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தேவையானது, அவர் நம்மளுக்கு ராஜ்யம் மண்ணாவே, அவர் ராஜாவாயிட்ட குடிமக்களுக்கு அவர் தானே சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடையும் கேட்டு வாங்கிறோம். சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும், குறைவுகள் குற்றங்கள் இருக்கும், நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், அவருக்கு பிடிக்காத காரியமெல்லாம் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உமக்கு முன்னால் நீ இருக்கிறல்ல, நான் தப்பு செய்துடுறேனே, அதனால் மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். அப்போ எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களுக்கு எங்களை மன்னியும். அடுத்தது, நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. பார்த்தீங்களா? நாங்கள் எங்களிடத்துல கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அப்ப மற்றவங்களை பார்த்து நீ அதை செய்யற, நீ இதை செய்யற, நீ மட்டும் அதை செய்யற, நீ மட்டும் இதை செய்யற,
பைத்தியக்காரிங்க. நம்மளை மன்னிக்கணும். அப்போ நம்மளுக்கு தானாக மன்னிப்பு கிடைக்கும். மன்னிச்சா மன்னிப்பு கிடைக்கும். இல்லை நம்ம அப்படி தான் பேசிகிட்டே தெரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. ஆகவே எங்களுக்கு தேவையான பாவங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாண்டிக்க நானும் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறோமே அப்படி சொல்லி. அடுத்தது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். கடைசியா சொன்னது எப்படி பாருங்க, எங்களை சோதனையில கொண்டு போய் வச்சிடாத ஆண்டவரே, நாங்கள் சோதனையை தாங்க மாட்டோம். எங்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விட்டுறாத, எங்கள் பிரச்சனையை தாங்க மாட்டோம். எங்களால் சமாளிக்க தெரியாது, நாங்கள் மாட்டிப்போம், அதில் மாட்டிப்போம், வெளியே வர தெரியாது. அப்புறம் மாட்டிக்கிட்டா ஐயோ ஐயோன்னு கத்த வேண்டியதாக இருக்கும். அதனால நீ என்ன செய்த, சோதனைக்கு உட்படாதபடி. அதனால தான் மார்க்கள் அந்த சீசர்கள் சொல்லுவாங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்களா, சோதனை வரப்போகுது அப்படி சொல்றாரு. ஜெபம் உன்னை சோதனையிலிருந்து காப்பாற்றும். அப்போ சோதனை வந்த பேர் ஜெபம் பண்ணிக்க. எதுக்கு ஜெபம் பண்ணோம்? இப்போ எதுக்கு ஜெபம் பண்ணோம்? இப்போ நல்லா தானே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை, வரும் முன் காப்போம். ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னாலேயே உஷாரா அப்படி சொல்லி இருந்தோம்னா வந்துடும். வந்த பேர் பார்த்துக்குவோம் அப்படின்னா வந்துடும். வரும்போதே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அதுக்கு முன்னாலேயே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா காப்பாற்றப்படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை என்ன செய்யும். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். சோதனை எங்களை உட்படாமல் தீமை வந்துடக்கூடாது, தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றி ரட்சி, எங்களை வெளியே கொண்டு வரும். இதுதாங்க ஜெபம். வேற எதோ போய் ஆண்டவரே தாவீது அப்படி ஜெபம் பண்ணான், சாமுவேல் எப்படி ஜெபம் பண்ணான், அவன் எப்படி ஜெபம் பண்ணான், இவன் எப்படி ஜெபம் பண்ணான், அதான் பண்ணிட்டு இருக்காம இது மட்டும் நீங்க உருக்கமா சொல்லி பாருங்க. இது அர்த்தத்தோடு, ஆண்டவரே நீர் பரமண்டலத்தில் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாங்களே உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டு கிடக்கிறோம். நாங்களே உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது அதுக்கு எங்களை மன்னியும். அவன் சொன்னா பாருங்க, ஐயோ கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் சொல்றாங்களே, நான் அசுத்த உதடாச்சே, நான் சொன்னேனே இந்த தெய்வத்தை, எங்கிறாரு தெய்வம்னு கேட்டனே, தெய்வம் ஏன் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு சொன்னனே, அதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்குறது. நாங்களே பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட, நீ நல்லவரு சொல்லு. அப்போ அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ யாராவது வெளியே இருந்து கேட்டாங்கன்னா, இன்னும் ஆண்டவரை இத்தனை வாட்டி நல்லவருன்னு ஏதோ செஞ்சுட்டாரு போல இருக்கு. அப்போ நம்மளும் கூப்பிட்டு பார்ப்போமா, நம்மளுக்கு செய்கிறாரா பார்க்கலான்னு அவங்க செஞ்சுடுவாங்க. அவங்களாம் ஆண்டவர் நினைக்க விட்டுறாங்க. நம்முடைய வாயின் வார்த்தையினால ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டுரும். அதனால ஜபத்தை இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பாத்தீங்களா, இதை சொல்லி முடிக்கிறாரு. இயேசுவின் நாமத்துலன்னா இயேசு அங்கதானே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என் நாமத்துல இதை கேளுங்கன்னு சொன்னார். சரி, இயேசுவின் நாமத்துல கேட்டு முடிக்கிறோம். இப்போ இவ்வளவும் சொல்லிட்டு எனக்கு கிடைக்கலப்பா, சரி நான் அந்த ஜபத்துக்கு தகுதி உள்ளவன், நான் ஜெபம் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ தகுதி இல்லாத நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு தகுதி இல்லை, தகுதி இல்லாத எனக்கு கடவுள் கொடுப்பாரா? சந்தேகம் வரல. ஜபம் இப்படி பண்ண சொன்னார். யாருக்கிட்ட சொன்னார்? சீசர்கிட்ட. அவங்க பண்ணிக்குவாங்க, அவங்களாம் இயேசு கூடயே இருந்தாங்க, அவங்க பண்ணிக்குவாங்க. அப்போது நாங்கள் இயேசு கூட இல்லையே, நாங்கள் யூதரும் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ஜெபம் பண்ணால் கிடைக்குமா? அது மற்றவங்க கேள்வி வரும் இல்லையா? ஒரு சில நேரத்தில் நம்மளே யோசிப்போம், அவங்களாம் பரிசுத்தவான்கள், அவங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ண கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்குமான்னு அது உள்ளே இருக்கிறவங்களே ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்களே. அதனால் அவங்களுக்கு ஒரு உவமை கதை சொல்கிறாரு. இப்போ இன்னும் இந்த ஜபம் ஆழமாக அவங்க மனசில் பதிகிறதுக்காக ஒரு கதை சொல்கிறாரு. இப்போ படிக்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? உங்களில் ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ உங்களில் ஒருவன் அப்படி சொன்ன, ஏன் அது உங்களில் ஒருவன்? அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது ஆண்டவர் எது கேட்டாலும் தருவார். நான் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லையே, என் ஜீவித்தில் 1000 குறைபாடுகள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்கு, எனக்கு தருவாரா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களில் ஒருவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் பரவாயில்ல, குறைபாடு உனக்கு இருந்தாலும் பரவாயில்ல,
அக்கிரமம் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பாவம் உன் ஜீவியத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஜெபம் பண்ணால் எல்லாருக்கும் கிடைக்கும். ஜெபம் பண்ணால் ஒருத்தருக்கும் தடை இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு இன்னார் தான் ஜெபம் பண்ணணும்னு அப்படி கிடையாது. உங்களில் ஒருவன் எப்படிப்பட்டவனோ, உங்களில் ஒருவன் என்ன செய்தானா, பாதி ராத்திரில ஓடி வந்தானா. யாருக்கிட்ட? சிநேகிதர்கிட்ட. ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய். ஒரு சிநேகிதன் தான், இவர் உறவினர் கிடையாது, தன் சகோதரன் கிடையாது, அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் யாரோ வெளியாள். சிநேகிதர் நமக்கு யார் ஒன்றா வரலாம். என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே எனக்கு சிநேகிதராக மாறலாம், என் உறவினர்களே எனக்கு சிநேகிதராக மாறலாம், என் குடும்பத்தை இல்லாமல் என் உறவினர் இல்லாமல் அடுத்த ஜாதிகாரம் கூட எனக்கு சிநேகிதராக மாறலாம். சிநேகிதருக்கு யார் ஒன்றா வரலாமே. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா யார்கிட்டையும் சிநேகம் வச்சுக்கலாமே. இல்லை எங்கள் ஜாதியில் தான் நீ சிநேகமாக இருக்கணும் கிடையாது, அப்படி கிடையாது. யூதர்களில் அந்த இடத்துல சொல்லப்பட்டதான இந்த காரியம், அவன் யூதன் அல்ல. சிநேகிதன் ஒருவன் வந்தான். சிநேகிதன் ஒருவன் அவன் எப்போ வந்தான்? பாதி ராத்திரில வந்தானா. படிமா மறுபடியும் அதை. உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான். இயேசு வந்த அந்த நாட்கள்ல உண்மையாகவே யூதர்களுக்கு அது பாதி ராத்திரி தான். பாதி ராத்திரில ஒருத்தன் வரான். பாதி ராத்திரி எப்படி? ஏசாயாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருண்டு போயிருந்ததான தேசம், யூதர்களுக்கு வெளிச்சம் இல்லாத தேசம் அது. இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிச்சம் இல்லை அவங்களுக்கு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னும் அவங்க மேல என்ன செய்யல? வெளிச்சம். இருளுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப வெளிச்சம்னு சொல்றதா என்ன? அவர் தான் வெளிச்சம், இயேசு தான் வெளிச்சம். இயேசுவை ஒரு ஆள் யார் தெரிந்து கொள்றாங்களோ அவங்க மேல வெளிச்சம் உதிக்கும். இயேசுவை யார் இவர் தெய்வம் அப்படி சொல்லும் போது அவரை காண முடியும். அப்ப வெளிச்சத்தை காண்கிற அனுபவங்கள் இருக்குது, வெளிச்சம் தன்மையில் உதிக்கிற அனுபவம் இருக்கு. இப்போ 2 அனுபவம். அப்ப இவர் இருக்கிற நேரம் எந்த நேரம்? இருளுக்குள்ள நடக்கிற ஜனங்கள் இருந்த நாள். இருளுக்குள்ள நடக்கிற ஜனங்கள் இருந்த நாள். இன்னும் என்ன செய்யல? முழு ரட்சிப்பு வரல. இப்பதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். மல்கியாவுடைய புஸ்தகத்துல 400 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருண்ட காலம். அப்படின்னா இருண்ட காலம்னா என்னங்க? தீர்க்கதரிசிகள் கிடையாது, கர்த்தர் பிரதிச்சமாய் ஒருத்தருங்கட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கல, தரிசனம் இல்லாத நாட்கள் அது. அப்போ 400 வருஷமாக இவங்க இப்படி இருந்ததுனால தான் அந்த 400 வருஷத்தில் பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் எழும்பி வந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் இல்லை பார்த்தீங்களா? அவங்க பழைய ஏற்பாட்டில் கிடையாது, மல்கியாவில் கூட கிடையாது. அவர்கள் அங்கேருந்து வரும்போது, யூதாவிலேருந்து வரும்போதே தீர்க்க தரிசனம் யூதா அந்த பாபிலோன் தேசத்தில் கூட கிடையாது. 70 வருஷம் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டவங்க அவங்களாம். அப்படி உருவாக்கப்பட்டு வெளியே வராங்க. அப்போ பரிசேயர் சதுசேயர்லாம் அப்போ தான் வந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை. இவங்க கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். பரிசேயரும் சதுசேயர்கிட்ட கர்த்தர் பேசுனதில்லை. அவங்க வேத பிரமாணத்தை எடுத்து சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோதான். வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் இவங்கெல்லாம் அந்த நாட்கள் இருந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை. அதனால தான் யோவான் முத கத்தி பேசும்போது பயந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், எத்தனையோ வருஷ காலத்துக்கு அப்புறமா தீர்க்கதரிசி வந்திருக்கிறார்னு பயந்தாங்க. சகரியா அவன் கர்த்தரை பார்த்து அவிசுவாசப்படுறான். இது எப்படி நடக்கும்? இவ்வளோ வருஷமா ஒரு தேவதூதனை கூட பார்த்தது இல்லையே. அதனால தான் மரியாளும் பயப்படுறா. தேவதூதனை பார்க்கும்போது எத்தனை வருஷ காலமா தேவதூதனை பார்க்கல, சடனா வர ஆபத்து வருமோ, நன்மை வருமோ அப்படி சொல்லி அலர்னாங்க அவங்கெல்லாம். பிரியமானவர்களே, அப்பதான் முதல் தேவதூதர்களும் அவங்களும் இவங்களும் வந்து போற நேரம் வெளிச்சம் வரப்போகுது. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இயேசு வந்துட்டார். இப்ப அது யாரு? அவங்களுக்கு பாதி ராத்திரி, இன்னும் பொழுது வெளியினா அவங்க தூக்க மயக்கம் தெரியல, நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி வச்சு உட்காந்துக்கிறாங்க. இப்ப இவர் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கொள்ளி தெளிய வைக்கணும். இப்ப அவங்களுக்காக வந்திருக்கிறார். அவங்க கிட்ட கொஞ்சம் அப்பம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா பாதி ராத்திரில ஒருத்தன் வரானே, அவன் யூதன் கிடையாது. அவன் என்ன பண்ணா, வந்து கேட்கறான், ஐயா எனக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான், ஐயா வந்திருக்கிறான், ஒரு 3 அப்பம் கடன் கொடுங்க. கடன் தான் கேட்டான். 3 அப்பம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லல, எனக்கு ஒரு 3 அப்பம் கடன் கொடுங்க. ஏங்க 3 அப்பம் தான் கேட்டான், 3 தான் கேட்கறான். படிமா.
அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவனிடத்துல வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒருத்தன் கஷ்டம்னு வந்திருக்கிறான், அவங்ககிட்ட வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 3 அப்பம் கொடுங்க, கடன் கொடுங்கன்னு கேட்டான். அப்படின்னா இவர் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இல்லை, உரிமையாளரும் கிடையாது. உரிமையாளர் தான் எனக்கு ஒரு 3 அப்பம் கொடு, நான் எடுத்துட்டு போறேன், கடன் தான் கேட்குறேன், திருப்பி கொடுக்குறேன். அப்படின்னா இவர் யாரு? யூதர் கூட கிடையாது, புறஜாதிக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்குது. இன்னும் புறஜாதிக்கு யாருக்கும் இன்னும் ஆண்டவர் கொடுக்கல, யூதர்களுக்காக தானே வந்தார். அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார் அப்படி சொல்லி யோவான் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்லியிருக்குது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதுல தான் வந்தார். அப்ப அவர் யாருக்காக வந்தார்? யூதர்களுக்காக தான் வந்தார். அப்ப மற்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கதவு அடைக்கப்பட்டு தாள் போட்டிருக்குது. அதுக்கு முன்னால ஒருத்தருக்கும் கொடுக்க முடியாது. தான் பிள்ளைங்க சாப்பிட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு. இப்ப படிங்க லூக்காவுடைய புஸ்தகம். அவன் 3 அப்பம் கேட்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு பண்ணாதே, உனக்காக நான் வரல. என்ன தொந்தரவு பண்ணாத, உனக்காக நான் வரல. கதவு பூட்டி ஆயிற்று. உனக்கு கதவு அடைப்பட்டிருக்கு, உனக்கு ஒன்னும் திறக்கல கதவு. உனக்கு கதவு திறக்காம பூட்டி வச்சிருக்கிறேன், அப்ப கொடுக்க கூடாத. நானு கதவு பூட்டி ஆயிடுச்சு. என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள். அவங்க பிள்ளைங்க அவங்களோட கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே வந்தார் அவரு. அவங்க ஒன்றும் படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்காக, அவங்க 7 பேர் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன். அவங்க 7 பேர் கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. அவங்களுடையது. என் பிள்ளைகள் எல்லாம் தூங்குறாங்க. நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். அவங்களுக்காக வச்சிருக்கிறத எழுப்பி நான் அவங்கள்ட்ட கொடுத்துடக்கூடாதே அப்படி சொன்னான். ஆனா கிடைக்காத பொருளையும் நீ தேவன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் ஜபத்துல அப்படின்னு சொல்றார். ஆனாலும் பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம், சரி, தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறான். இப்ப சிநேகிதன் யாரும் இருக்கலாம். யார் இந்த சிநேகிதன்? ஒருவன் அவன் சிநேகிதன் இடத்துல போனான் அப்படி சொல்லி இருக்குது. யார் அந்த சிநேகிதன்? ஆனா சீசர்களை பார்த்து அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சகோதரன் அப்படி சொன்னார். சகோதரன். ஆனா ஒரு இடத்துல சீசன் அவரு சிநேகிதன் சொன்னார். யோவான் 15:14. யோவான் 15ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதரா இருப்பீர்கள். யார் இயேசு கிறிஸ்து சொல்ற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சிநேகிதன். புரிஞ்சுதா? இப்போ இந்த மனுஷன் சிநேகிதன் கிட்ட போறான். அப்ப யார்கிட்ட போயிருப்பான்? இயேசு கிட்ட தான் போயிருப்பான். இப்ப இயேசு கிட்ட போய் சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரு 3 கடன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவனுக்கு எழும்ப மனசு இல்லை. ஆனால் அவன் சிநேகிதனா இருக்கிறபடியினால் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா பிள்ளைங்களோடு எப்படி கொடுக்கறது? அவன் சிநேகிதனா இருக்கிறதுனால அவனுக்கு நான் கொடுக்கல. இன்னொரு காரியம் அவன் செஞ்சான். வருந்தி கேட்டான், கெஞ்சி கேட்டான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல இருந்து அவர் நமக்கு கத்து தரதான காரியம் என்ன? ஒரு முறை நீ ஜெபம் பண்ண, சரியா ஜெபம் பண்ணல, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கு, நான் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க லாக் பண்ணியிருக்குது, அவங்களுக்காக வச்சிருக்கிறேன், உனக்கு கொடுக்க முடியாது, கெட் அவுட் அப்படி சொல்லுவார். அப்படி என்ன சொல்லணும்? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, கெட் அவுட் சொல்லிட்டாரு, போயிட்டே இருக்கலாம். அப்படி போயிடணுமா? இல்லை, வருந்தி கேளு. இல்லை, தயவு செய்து கொடுங்க. அசிங்கம் மட்டும் போயிடுவேன் நான், அங்கே போய் நிற்க முடியாது. என் சிநேகிதன் என்ன கொடுப்பான்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன், அவர் எனக்கு தருவார் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போனால் அசிங்கமாக இருக்கும். நான் எந்த முகத்தை வச்சு அங்கே போவேன்? ப்ளீஸ் கொடுங்க. நான் உங்கள் கிட்ட இருந்து உங்கள் பேரை நான் சொல்லுவாங்க, உங்கள் பேரை மகிமைப்படுத்துவேன். பாரு, நான் அவருடைய சொந்தக்காரர் இல்லை, ஆனாலும் எனக்கு கொடுத்தார் பாரு, நான் உங்களை பெருமைப்படுத்துவேன், நான் எழுப்பி சாட்சி சொல்லுவேன். தயவு செய்து கொடுங்க, எனக்கு கொடுக்காம அனுப்பிச்சிடாதீங்க, என்ன வெறுமையா நான் போக முடியாது. அதாங்க வருந்தி கேட்கறது. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை நீ கேட்கற அப்படி சொன்னாக்கா, ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் எந்த முகத்தை வச்சுட்டு நான் மற்றவங்களுக்கு மேலே நிற்போம், கொடுத்து தான் ஆகணும், எனக்கு கொடுத்து தான் ஆகணும்.
அப்படி சொல்லி வருந்தி கேட்டா அவன்கிட்ட சொல்ல பத்தியா, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது. வருந்தி கேட்டா வாங்கிக்கலாம், வருந்தி கேட்டா வாங்கிக்கலாம். சரி, அவன் ஒரு 3 அப்பத்தை கேட்டான். 3 அப்பத்தை கேட்டான். யாருக்கு முன்னால? அவனுக்காக கேட்கல, அவனுக்காக கேட்கல, இன்னொருத்தனுக்கு முன்னால வைக்கணும். அதை இன்னொருத்தருக்கு முன்னால வைக்கணும். அப்ப 3 அப்பம் வேணும். இந்த 3 அப்பம் என்ன? முதல் அவருடைய அப்பம் எப்படிப்பட்டதா இருக்குது? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது, முதலாவது அது ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆசீர்வாதமான அப்பம். 2வது அது ஐக்கியத்தின் பங்கு. இந்த 2 அது ஒண்ணுல இருக்குது. ஆசீர்வதிக்கப்படணும். என் நாமத்தினால நீ மற்றவர்களை ஆசீர்வதிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதப்படி கொரிந்தியருடைய புஸ்தகம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இந்த ரத்தம். மறுபடியும் அவர் அப்பத்தை பத்தி சொல்றார், ஐக்கியம். கிறிஸ்தவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இந்த சரீரத்துல தான் இந்த ரத்தமும் ஓடுது. இந்த சரீரத்துல தான் இந்த ரத்தம் ஓடுது. இந்த ரத்தமும் மாம்சமும் 2 ஒண்ணுதான். அப்போ இந்த ரத்தத்தின் ஆசீர்வாதம் சொல்லும் போது இந்த அப்பத்துக்கும் அது ஆசீர்வாதம் தான். நாம் ஒரு ஆளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இந்த கிறிஸ்துவினுடைய ஐக்கியம் என்கிட்ட இருக்கணும். இந்த அப்பம் எனக்கு இருந்தால் தான் மற்றவனுக்கு முன்னால நான் வைக்க முடியும். உங்களுடைய நாமத்தினால அவனை நான் ஆசீர்வதிக்கணும். உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். பாருங்க, அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த அப்பமா தான் இருக்கு. இந்த அப்பமா தான். இந்த அப்பம் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, எனக்கு முன்னால வைக்கிறதுக்கு ஒன்றும் என்கிட்ட கிடையாது, நான் ஒன்றும் என்கிட்ட கிடையாது, நீர் எனக்கு தந்தா நான் அதை அவனுக்கு முன்னால வைப்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? இந்த முதல் அப்பத்தை கேட்கணும். என்ன ஆசீர்வதி, எனக்கு ஒரு அப்பம் கொடு. அவன் 3 அப்பம் கேட்டான், எனக்கு 3ஐயும் கொடு. முதலாவது அந்த ஆசீர்வாதத்தை கொடு. எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் இல்லாமல் என்கிட்ட வராங்க. அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்றேன். என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, உன் நாமத்தினால் அவங்கள ஆசீர்வதிக்க முடியுமே. உன் நாமத்தினால நான் ஆசீர்வதிப்பனே, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தின் அப்பத்தை கொடு. 2வது, அந்த அப்பம் என்னை என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதத்தை நான் வாங்கிட்டேன்னா உன் கூட ஐக்கியமாக்கி விட்டுரும். எனக்கு கொடுத்தாரே, எனக்கு கொடுத்தாரே, எனக்கு கொடுத்தாரே, அவரை விட்டு போகக்கூடாது, அவரை பிரியக்கூடாது, அவரை துதிக்கிறத நிறுத்தக்கூடாது, அவரோடு கூட நான் என்னை இன்வால்வ் ஆக்கிடுவேன், உள்ள கொண்டு போயிடுச்சு, ஐக்கியமாயிடுவேன். அப்போ என் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா என்னை மாத்திரும். இந்த அப்பம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமா என்ன மாற்றும், என்ன மாற்றும். 2வது, சகல ஜனங்களுக்கும் அவர் ரட்சிப்பின் ஜீவ ஊற்றின் அப்பம். யோவானுடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். ஜீவ அப்பம் நானே, என்கிட்ட வருகிறவன் ஒருவனும் பசியாகிறான் அப்படி சொல்றாரு இல்லையா? என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருந்து இந்த அப்பத்தை நான் வாங்கினேன்னா என் எதிர்பார்ப்பு இன்னும், ஐயோ போதலையே, பத்தலையே அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் எனக்கு கொடுக்குற இந்த அப்பம் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தது போதும், இதை வச்சு நான் ஜீவனோடு பிரவேசித்திருப்போம் உங்கள்கிட்ட. அந்த அப்பந்தான் வருந்தி கேட்டா சகலமும் கிடைக்கும். 2வது 33 வானத்திலிருந்து இறங்கின உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். நீங்க இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கு அப்படி சொல்லி இருக்குது. வானத்திலிருந்து இது இறங்கின அப்பம் உலகத்துக்கே. இன்னார்தான் இந்த அப்பத்தை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் கிடைக்கும் ஜீவாப்பம் இது. இப்போ யாருக்குங்க ஜீவாப்பம் வேணும்? செத்து கிடக்கிறவங்களுக்கு தாங்க, செத்து கிடக்கிறவங்களுக்கு தான் ஜீவாப்பம் வேணும். அப்போ யாருங்க செத்து கிடந்தாங்க? பாவத்தில் செத்து கிடந்தாங்களா அவங்கங்க. செத்து கிடக்கிறவங்களுக்கு எப்படிங்க சாப்பிட முடியும்? அவங்க பாவத்தில் தானேங்க செத்து கிடந்தாங்க, சரீரத்தில் உயிரோடு தானே இருந்தாங்க, ஆத்மாவில் தானே செத்து கிடந்தாங்க.
அப்போ இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் முழு உலகத்தில் இருக்கிறவங்க புசிக்கும் போது அவங்க ஜீவன் அடைவாங்க, மறுபடியும் ஜீவாத்மாவா மாறுவாங்க. அப்போ மறுபடியும் ஜீவாத்மா மாறும்போது இந்த ஜீவன் அவங்கள தேவனோட கொண்டு போய் சேர்த்துரும். இந்த ஜீவன் தேவனோடு கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ முழு உலகத்துக்கும் வந்த அப்பம் இது. அப்போ இதை யார் முன்னாலையும் வைக்கலாம். நீ தான் சாப்பிடணும், நீ தான் சாப்பிடணும் அப்படி சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க பாருங்க. அப்பத்தின் மேஜையில் இருக்கிறதான எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. தாவீது ஒரு நாள் பசியோட ஓடிடுறான். எதனா உங்ககிட்ட அப்பம் இருக்கா? மேஜையில் இருக்கிற அப்பம் தான் இருக்குது, அது பரிசுத்த அப்பம், அதெல்லாம் ஒன்று கொடுக்க முடியாது. உன் ஸ்தானங்கள் சுத்தமாக இருக்கணும். ஐயா நான் காட்டில் திரிஞ்சிட்டு வரேங்க, நாங்கள்லாம் சுத்தமாக தான் இருக்கிறோம், அந்த அப்பத்தை கொடுங்க. அதான் நீங்கள் வேற மாற்றி வச்சிட்டீங்க இல்லையா, அது பழசாக தானே ஆயிடுச்சு. மாற்றி வச்ச அப்பத்தையே கொடுக்க மாட்டான் ஆசாரியம். மாற்றி வச்ச அப்பம், மேஜையில் இருக்கிற அப்பம் இல்லை, அதுதான் மாற்றிட்டு பழசாகி போச்சு, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கூட கொடுக்காம யோசிக்கிறான். சுத்தமாக இருக்கணும், இன்னொரு தான் இதை சாப்பிடணும், கண்டவெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? யாருக்கு முன்னாலையும் வைக்கலாம். நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. முழு உலகத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். அதனால தான் மறுபடியும் படி, அது 33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே. பாருங்க, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கும். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை புசிக்கக்கூடியதான உரிமை இருக்கு. அதனால அவனுக்கு முன்னால வைக்கணும். அவன் செத்து கிடக்கிறான், அவனுக்கு முன்னால வைக்கிறதுக்கு ஒரு அப்பம் கொடுங்க. அவனும் உயிரோட வரட்டும். செத்து கிடக்கிறவன் அவனை ஏன் அப்படி கிடக்கணும்? அவனும் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். நான் என்கிட்ட அந்த அப்பம் இல்லை, இந்த அப்பம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, என்னால் கொடுக்க முடியாது. அதனால எனக்கு 3 அப்பம் கொடு. அதில் ஜீவன் உள்ள அப்பம் 1. 3வது அப்பம் என்ன? உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கும். இது கர்த்தருடைய வார்த்தையாகி அப்பம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ வார்த்தையை கேட்கிறாரு, அதனால அவன் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையே அப்பமா மாறுது. அப்போ இந்த வார்த்தையில் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்பட்டு பலப்பட்டு வளருவேன். நான் என்ன செய்வேன்? பலப்பட்டு வளருவேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி எனக்குள்ளே வரும்போது பூர்ணப்படுவேன். அப்போ முதலாவது எனக்கு என்ன அப்பம் கொடுத்துருக்கணும்? உலகம் முழுவதும் சாப்பிட்றதான அந்த ஜீவ அப்பம் கொடுத்துருக்கணும். அந்த ஜீவ அப்பம் நான் பெற்ற போது நான் அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று அவரோட ஐக்கியமாக இருப்பேன். ஐக்கியமா இருந்தபோது அவருடைய வார்த்தையை கேட்டு அனுதினமும் நான் வளருவேன். நீங்கள் வளர்ந்து இருக்கிறது யாவருக்கும் தெரிய வரும் பொருட்டு. நான் வளர்றேன் அப்படின்றது யாவருக்கும் தெரிய வரணும். பரவாயில்ல, இவங்க மாறிட்டே வராங்க, இவங்க என்னங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. நாம் வளர்ந்து வர்றது யாவருக்கும் தெரிய வரும் பொருட்டு. இந்த வார்த்தை என்ன வளர பண்ணும். அப்போ இந்த வார்த்தை கேட்டு நான் வளர்ந்துருவேன். அப்படின்னா நான் வளர்ந்த போது அவரிடத்துல போய் சேர்ந்துருவேன். அதுக்காகத்தான் அவன் 3 அப்பம் கொடுங்க. ஒருத்தன் வந்திருக்கிறான், எனக்கு இல்லை, அவனுக்கு வைக்கணும் அப்படின்னு இந்த சிநேகிதரை கேட்டேன். இப்போ பாதி ராத்திரினா என்னன்னு தெரிஞ்சது, இந்த சிநேகிதர்னா யாருன்னு தெரிஞ்சது. இந்த முதல் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டது கொர்நேலியு குடும்பம் மூலியமாக தான். கொர்நேலியு குடும்பம் தான் முதல் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டது. அவங்க மேலே ஆண்டவர் அபிஷேகத்தையும் ஊற்றிட்டார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றிட்டார். சரி, இப்போ இந்த 11வது அதிகாரம் 7வது மார்க் 7:26 படிங்க. இப்போ இதை வருந்தி கேட்கணும். இதை என்ன செய்யணும்? வருந்தி கேட்கணும். கிடைக்காது உங்களுக்கு. யூதர்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலே நான் கேட்டு வாங்கினேன். அது சாமர்த்தியம் எனக்கு கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு முன்னாலே நான் கேட்டு வாங்கணும். அதான் உன்னுடைய சாமர்த்தியம். இந்த ஜபத்தில் உனக்கு அதை தான் சொல்லி தராரு. எனக்கு கொடுக்க மாட்டார், இல்லை நான் வாங்குவேன். உங்கள்கிட்ட பேச மாட்டார், இல்லை நான் பேச வைப்பேன். உன்னை பார்க்க மாட்டார், இல்லை நான் பார்க்க வைப்பேன். அப்படி சொல்லணும். அதான் நம்முடைய சாமர்த்தியம். இப்போ நான் சொன்ன வசனத்தில் மார்க்கில் தீரு சீதோன் தேசம், அவங்க புறஜாதிகள், அவங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்குது. அவன் வந்துட்டா என் குமாரத்தி முடியாமல் இருக்கிறா. எனக்கு கொஞ்சம் துணிக்கை வேணும்,
அப்பம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் மௌனமாக போகிறார். பேச மாட்டார். பேசாதவரை பேச வைக்கணும். படிமா. அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறேன், இதை எடுத்து என்ன செய்யக்கூடாது? நாய்க்குட்டிகளுக்கு நான் போடுறது நல்லதல்ல, உனக்கு நான் கொடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறேன். கொடுக்க முடியாத பொருள், வாங்க முடியாத பொருள், அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாத பொருள். இதே மத்தேயு 15வது அதிகாரத்தில் வரும்போது அவர் மௌனமாய் போனார், பேசாமல் போனார். சீசர்கள்னு சொல்கிறாங்க, அவர் பின்னால் தொந்தரவு பண்ணிகிட்டே வரால, நீங்கள் மௌனமாக போகிறீங்களேன்னு. இந்த இடத்துல அவளிடத்துல சொன்னதாக தான் சொல்லியிருக்குது. ஆனால் மத்தேயுல தம்முடைய சீசர்கள்ட்ட தான் சொல்கிறார். அவர் மத்தேயு 15வது அதிகாரம் 15:23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாத்தீங்களா? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்ல. அவ வந்து கேட்டுனே வரா. அப்ப ஆண்டவர் பேச மாட்டார், மௌனமா போவார். நீ என்னத்தான் விழுந்து ஜெபம் பண்ணாலும், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும், அழுது ஜெபம் பண்ணாலும், சில நேரங்கள்ல கர்த்தர் கண்டுக்காம போயிட்டே இருப்பார். ஐயோ, இப்படிலாம் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என்னன்னு கூட கேட்க மாட்டாரு, பேசக்கூட மாட்டாரு, அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நீ சரி போகட்டும், அவர் தான் எனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்ட்டார், அவர் தான் பேசாமல் போகிறாரு, அப்போ இனிமேல் என்னத்தை கேட்குறது அப்படி சொல்லி விட்டுலாமா? அந்த கூட்டம் பாருங்க, ஹை சொ அமைதியாக இருந்தோம், ஓன்னு கத்தலாம், போனவரை திரும்பி பார்க்க வச்சுட்டானே. அப்போ இவ்வளோ அமைதியாக போயிட்டாளா? பேசாமல் போனார், ஒன்றும் மறுபுத்தரவு சொல்லலை, சொல்லாமல் போகிறாரு. அவள் விட்டாளா? கெஞ்சிக்கிட்டே வரா, வாங்காமல் விட மாட்டேன், சாதிக்காம விட மாட்டேன், அதாங்க கெஞ்சிக்கிட்டே வரது. இப்ப சீசர்களுக்கு சலித்து போச்சு, கர்ம முற்றி பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, படி. அதற்கு அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவகிட்ட டைரக்டா பேசல, சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, அவ பாட்டுன்னு தொந்தரவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறா, நீ அமைதியா வந்துட்டு இருக்கிற, எரிச்சலா இருக்கு, எங்களுக்கு எரிச்சலா இருக்கு, பைத்திய மாதிரி வந்துட்டு இருக்கிற அவ. நீ ஒண்ணுமே பேச மாட்டேற, கொடுப்பேன்னு சொல்லு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, அனுப்பிவிட அவளை அப்படி சொல்றாங்க. நம்ம சொன்ன போக மாட்டோம், நீ அனுப்பிவிடு அப்படின்னு. அப்ப கூட அவகிட்ட பேசல, யார்கிட்ட பேசுறாரு? அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவங்களுக்காக வரலையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வரல, காணாமல் போன என் பிள்ளைகள், உங்களுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படி சொல்றாரு. அடுத்தது, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். சீசர்கள்ட்ட ஒரு பதில் கொடுக்கிறாரு. சீசர்கள் யாருக்காக பரிந்து பேசுறாங்க? இவளுக்காகத்தான். ஆண்டவரே அவளை அனுப்பும். இப்போ தனக்கு பதில் கொடுக்கலாவோ, இயேசு அவருக்கு பதில் கொடுக்கல, இங்க பதில் வருதே, இங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து போடுறா, ஆண்டவரே என் மகள் வேதனைப்படுறா, பிளீஸ் இறங்கு அப்படி சொல்றா. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் குறுக்க வந்து, என்னங்க நான் எவ்வளவு கேட்கறேன், அவங்களும் சொல்றாங்க, நீங்க என்ன அவர்கிட்டயே பேசினுக்கிறீங்க, எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னும் போது வேற வழி இல்லை, அவங்ககிட்ட பேசி ஆகணும். சீசர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்படியே டைவர்ட் பண்ணி தான் பக்கம் இழுத்தா பாருங்க, அங்கதானே பதில் சொல்லுகிறார். படி மேல் உள்ள வசனத்தில் மறுபடியும். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பாத்தீங்களா? சீசர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவ உள்ள வந்து நுழைஞ்சி இப்ப வேற வழி இல்லை, பேசித்தான் ஆகணும், அவகிட்ட பேசித்தான் ஆகணும். இப்ப பேசணும் வழி இல்லையே, அவ பக்கமா திரும்புறாரு. எப்படி பாத்தீங்களா? பேசாத ஒரு ஆளை பேச வைக்கிற அவ உங்கள்கிட்ட கர்த்தர் பேசவே மாட்டார், ஜபத்துல நான் பேசவே மாட்டார் அப்படின்னு நினைக்கிறியா? வருந்தி கேட்டதுனால எழும்போன்னு சொல்றாருல, அதுக்கு தாங்க இந்த காரியம். என்கிட்ட பேச மாட்டார் தான், ஆனா நான் பேச வைப்பேன். என்கிட்ட பார்க்க மாட்டார் தான், பார்க்க வைப்பேன். அவள் பக்கமாய் திரும்பி பார்த்துட்டாரு, பேசாத தெய்வம் பேசிட்டாரு, பார்க்காத தெய்வம் பார்த்துட்டாரு, ரெண்டுத்தையும் சாதிச்சுக்கிட்டாலே. இப்ப பேசி அவகிட்ட பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை அவருக்கு. நான் வந்து பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து உனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படி சொல்லி கேட்கிறார். பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. அவ சொல்ற, உண்மைதான்,
நாய்க்குட்டிக்கா சொன்னீங்க? பிள்ளைகள் அப்பந்தானே, அப்போ என்ன கொடுக்க மாட்டீங்களா? நான் போயிருந்தாருன்னா ஆண்டவர் கப்சிப்புன்னு போயிருப்பார். மறுபடியும் அவளை பேச வைக்கிறதுக்காக, ஆண்டவரை பேச வைக்கிறதுக்காக இவ ஒரு பாயிண்ட் தூக்கி போட்டான். கேட்ச் பண்ணீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறா? மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் மேஜையிலேருந்து விழும் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்கள் சாப்பிட்டு சிந்தமே, அந்த சிந்துற துணிக்கெல்லாம் நாய் தானே நக்கம், நாய்க்குட்டிக்கு தானே செய்யும், அந்த துணிக்கே கூட எனக்கு போதும். ஆண்டவர் அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டார். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிட்டார். யோசித்து பாருங்க. பேசக்கூடாதவரை பேச வச்சா, பார்க்கக்கூடாதவரை பார்க்க வச்சா, கிடைக்காததை வாங்கிட்டா, கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை வாங்கி எடுத்துட்டா. அதுதான் உன் விசுவாசம் பெரிது. துணிக்க என்ன, அப்பத்தையே நான் உனக்கு தரேன். துணிக்க என்ன, அப்பத்தையே நான் உனக்கு தரேன். மார்க்கில் சொல்லி இருக்குது, அவள் வீட்டுக்கு போன பேர் பிள்ளை சுகமா இருந்தா. அவள் பிள்ளை கட்டில் மேல சுகமா படுத்திருந்தாலும் பிசாசு நீங்கப்பட்டு வாங்கிட்டா. பார்த்தீங்களா பிரியமானவர்களே? படிமா 30வது வசனம். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஜபம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, எதையும் சாதிக்கலாம். அதுக்கு தாங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உவமையை சொல்லித்தரார். சும்மா நீங்கள் ஜபிச்சுட்டு அப்படியே எழும்பி போயிடக்கூடாது. சில நேரங்களில் உங்கள்கிட்ட பேச மாட்டார் ஆண்டவர், அவரை பேச வைக்கணும். உங்களை பார்க்க மாட்டார் ஆண்டவர், அவளை பார்க்க வைக்கணும். வாங்கவே முடியாததை வாங்கி காட்டணும். அப்போ தான் பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சு வாங்கிட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட, வாங்கிட்டேன். எப்படி போயிருப்பா அந்த சீதன் ஜனம், அந்த சகோதரி எப்படி போயிருப்பா? யோசித்து பாருங்க. யாருக்கிட்ட போய் எதை வாங்கிட்டு வரேன் நீ, உனக்கு கொடுக்க மாட்டாங்களே, எப்படி வாங்கினேன்? நான் சாதிச்சிருவேன், சாதிச்சிருவேன். பார்க்காத தெய்வத்தை பார்க்க வைக்கணுங்க. நம்முடைய பிடிவாதம், நம்முடைய பிடிவாதம் பிடிச்சு கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாக தருவார். வாங்க முடியாததை வாங்கிட்டாங்க. 2வது, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பேர். இப்போ லூக்கா 16வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் வருந்தி கேட்டதுனால எழும்பி கொடுப்பான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? அது கீழ் உள்ள வசனம் வாசிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. இப்ப இதை சொல்லி முடிச்சு அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கெஞ்சி கேட்டதுனால கொடுத்துட்டான் இல்லையா? ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இன்னும் என்ன சொல்றேன் அப்படி சொல்லிதான், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், கேளுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கப்சிப்பட்டு போயிடக்கூடாது. இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க கேட்கறது அவருக்கு தொந்தரவா இருக்கணும். நீங்க கேட்கறது அவருக்கு தொந்தரவா இருக்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கேட்டாதான் கொடுப்பார். அவரு தான் மௌனமா போறாரு, அவர் தான் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, அவர் தான் சோதனம் பண்ண கூட பண்ண மாட்டாரு. விடக்கூடாது. நீ உன்னுடைய பிடிவாதத்துல தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். உன் பிடிவாதத்துல தான் சாதிக்க முடியும். கேட்டுட்டே இருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்க. எதை தேட சொன்னாரு? என்கிட்ட என்ன குறைவு இருக்கு, என்கிட்ட என்னதான் பிரச்சனை இருக்குது, ஏன் அவர் என்கிட்ட பேச மாட்டாரு, ஏன் அவர் என்கிட்ட கொடுக்க மாட்டாரு? அந்த குறையை நான் தேடி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி என்னை சரிப்படுத்திக்கணும். தேடுங்கள் அப்பொழுது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடி நான் கண்டுபிடிச்சி என்னை சரிப்படுத்திக்கிட்டேன். இப்போ இந்த கதவு திறக்கலாம், இப்போ இந்த கதவு திறக்கலாம், திறங்க திறங்க திறங்கன்னு தட்டலாம். இப்போ ஆண்டவர் பாப்பார், அவங்க தான் சரிப்படுத்தி தானே வந்து தட்டுறாங்க, இப்போ திறந்து தான் ஆகணும். உனக்கு திறந்துடுவார். அது கீழ் உள்ள வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் அவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு நீ கேட்டினா உன் பிடிவாதத்தினால நீ பெற்றுக்கொள்வே. உன் பிடிவாதத்தினால தான் பெற்றுக்கொள்ளுவே. தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவன் எல்லா காரியமும் என்னென்ன எப்படியெல்லாம் இருக்குன்னு கண்டடைவான், தெரிஞ்சுப்பான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு தானா திறந்துடும். இனிமே அவனுக்கு இந்த கதவு மூடி வச்சிருக்கிறேன், லாக் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் கதவு திறக்கக்கூடாது, எழுந்திருக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சிநேகிதன் வரும்போது கதவு லாக் பண்ணிட்டாச்சு, பிள்ளைகள் தூங்குறாங்க, நான் எழும்பக்கூடாது, உனக்கு கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்றாரு. பார்த்தீங்களா? இவன் தட்டுன தட்டுக்கு திறந்துட்டாங்க. வருந்தி கேட்கறதான அனுபவம் அதுதான். அடுத்தது,
உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் இப்போ எந்த உரிமையில கொண்டு வர்றாரு பாருங்க உங்க ஜபத்தை. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவன் தன் மகனுக்கு அவன் உரிமையை கேட்கிறான். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது என் தெய்வமே, என் ஆண்டவரே அப்படின்னு சொல்றத விட்டுட்டு உரிமை பாராட்டு. அவர் உனக்கு அப்பா, நீ அப்பா கிட்ட கேட்குற, நீ அப்பா கிட்ட கேட்குற, அதை மனசுல நினைச்சிக்கோ, ஆணியாய் பழிஞ்சிக்கோ, ஆழமா வச்சுக்காத, நீ அதை மறந்துடாத. அவர் தெய்வம் 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 அப்படி சொல்லிட்டு இருக்காத. அப்பா கிட்ட கேட்குற அந்த உரிமை உனக்கு வரட்டும். உங்க அப்பா கிட்ட நீ எப்படி கேட்பிய அந்த உரிமை வரட்டும். தெய்வ பயம் ஒன்று விட்டு போகட்டும். தெய்வம் அப்படின்னா தெய்வ பயம் ஒன்று இருக்கும் நம்மகிட்ட. அந்த தெய்வ பயத்தோட அவர்கிட்ட போகும்போது நடுங்குவோம். நான் சரியில்லையே அப்படியே தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அப்பா கிட்ட போகிறதுக்கு அந்த பயம் இல்லையே. உரிமை அதிகமா இருக்குமே. அந்த உரிமையோடு போ. ஒருவன் தன் தகப்பனிடத்துல பிள்ளை கேட்கிறான். படிமா இப்போ. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? பாருங்க, இப்ப அப்பத்தை கல்லா மாறுது. உங்களுக்கு ஒருத்தன் அப்பனா இருந்து புள்ள பசிக்குது, எனக்கு ஒரு அப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கல்லை கொடுப்பானா அவன்? அப்ப கல்லை கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கிறான். கல்லை கொடுத்தவன் யாரு? அவன் ஒருத்தன் அப்பா இருக்கிறான். கல்லை கொடுத்தவன் ஒருத்தன் இருக்கான். கீழே படிமா, நான் அப்புறமா சொல்றேன். அது மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை ஒருத்தன் கொடுத்தான். மீனை கேட்கறாங்க, பாம்பை கொடுக்குறாங்க. விஷத்தன்மை உள்ளது. கொல்லத்தான் பார்க்கறாங்க. கல்லை சாப்பிட்டா ஜீரணம் ஆகுமா? கல்லை சாப்பிட்டு வயிறு வீங்கி தான் சாகணும். கல்லை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, பாம்பை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. இன்னொருத்தன் இந்த முட்டையை கேட்குறான். முட்டை கொடுங்க அப்படி கேட்டால் அவனுக்கு தேயிலை கொடுக்குறான். கொட்டி சாப்பிடா வேதனைப்பட்டு அப்படி சொல்லி தேயிலை கொடுப்பானோ அப்படி சொல்லிட்டு பொல்லாதவர்கள் ஆகிய நீங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. யாருன்னு பொல்லாங்கன்னு. அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேயிலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பாத்தீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு, என் பிள்ளைக்கு இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே. அப்போ உங்கள் பரமபிதா அப்படின்னு ஏன் சொன்னாங்க? உனக்கும் அப்பா, உங்க அப்பாவுக்கும் அவர் அப்பா. அதாங்க பரமபிதா. எனக்கு அப்பாங்க. அப்போ எங்க அப்பாவுக்கு அவர் யாரு? அண்ணனா தம்பியா? அப்ப எங்க தாத்தாவுக்கு அவர் அப்பாவா, அவர் பிள்ளையா? இப்ப எனக்கு அப்பாவா இருந்தா எங்க தாத்தாவுக்கு அவர் மகனா மாறிடுவாரு. அங்க ஏன் பரமபிதா அப்படி சொல்லி இருக்குது? உனக்கு அப்பா, உங்க அப்பாவுக்கு அப்பா, உங்க தாத்தாவுக்கு அப்பா, உங்க கொள்ளு தாத்தாவுக்கு அப்பா, அவர் தாத்தாவுக்கு அப்பா. அவர் எல்லாருக்கும் அப்பா தான். யாருக்கும் அவர் மகனை வர முடியாது, பிதாவுக்கு மட்டும்தான். பரமபிதா அப்படி சொல்றாங்க. படிமா. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு. பரமபிதா அப்படின்னா எல்லாருக்கும் அவர் தகப்பன். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு முடிக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இந்த அப்பம் பரிசுத்த ஆவியா மாறுது. அப்ப இந்த கல்லு, அதுக்கப்புறமா இந்த பாம்பு, இந்த தேளு, இதெல்லாம் ஏன் சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர் அந்த உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இருந்தார் பாருங்க. சில நேரங்களில் ஜெபம் நம்முடைய ஜீவியத்தை விரத்தி உண்டு பண்ணும். இப்போ அவருக்கு பசிக்குது, ஜெபம் முடிஞ்சு போச்சு, 40 நாள். பசிச்ச உடனே என்ன பண்றாரு? அவரு பசி மயக்கத்தில் இருக்கிறார். அவன் சோதிக்க வந்து என்ன செய்தான்? நீர் தான் தேவகுமாரன் ஆயிடுச்சே, சகலம் அவனுக்கு செய்ய முடியுமே, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படி சொன்னான். பிரியமானவர்களை, அப்பத்தை தானே சாப்பிடணும். கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டா அது ஒரிஜினல் கிடையாது, அது வந்து டூப்ளிகேட் ஆச்சே, அது ஏமாத்துற காரியமாச்சே. என்னங்க கல்லை எடுத்து அப்பமாக்கி தரீங்க, இதை சாப்பிட்டா எங்களுக்கு ஜீரணமாகுமா கேட்போமே. அப்ப அவன் என்ன செய்யறான்? என் சரீரத்துக்கு தேவையானதான பலன் எனக்கு கிடைக்காத மாதிரி, பலன் எனக்கு கொடுக்காத ஒன்றை பலனா காட்டி கொடுக்குறான். எனக்கு பலனே கிடையாது. அப்பத்தை சாப்பிட்டா நான் தெம்பாவேன், பசி தீரும். கல்லை சாப்பிட்டா பசி தீருமா? பலன் ஆகுமா? அது என்ன பலவீனமா மாற்றி விட்டுரும். என்னடா சாப்பிட்டேன்? கல்லை அடித்து உடச்சி சாப்பிட்டேங்க, ஐயோ ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? பலவீனமாக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? என்ன பலவீனமாக்குறான், பலவீனமாக்கி வெளியே துரத்துறான். அவனுடைய இச்சையே நீ பலவீனமாகணும். அதனால்தான் யோவான் சுவிசேஷம்
8வது அதிகாரம் 44வது வசனத்துல, உங்கள் பிதாவாகிய பிசாசு, அவன் பிதாவா இருக்கிறான், இவர் பரம பிதாவா இருக்கிறார். அப்ப அவன் கூட நம்மளுக்கு சிலதை செய்வான், அவனும் சிலதை கொடுப்பான், நம்மளுக்கு பொய்யானதை மெய்யின்னு நினைச்சு கொடுத்துருவான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பாத்தீங்களா, நீங்களும் உங்கள் பிதாவாகிய பிசாசினால். அப்போ பிதா, பரம பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, பேய் கூட பிதாவா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவனுக்கு எதெல்லாம் தோணுதோ, எதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ, அப்ப உங்களை நாசம் பண்ண தான் பார்ப்பான். தெய்வத்தை விட்டு பிரிக்கணும்னு பார்ப்பான், தெய்வத்துடைய வல்லமையை உங்கள்கிட்ட எடுத்து போடணும்னு பார்ப்பான், மகிமையை பிரித்து எடுத்துடணும்னு பார்ப்பான், எல்லாத்தையும் வெறுமையாக்கி உங்களை நிர்வாணம் ஆக்கிடுவான். நிர்வாணம் ஆக்கி ஆண்டவரும் அடிச்சு தொடச்சுற மாதிரி பண்ணிடுவான். இதெல்லாம் அவனுடைய இச்சை. அப்போ இச்சையின்படி நீங்களும் நடக்க பார்க்குறீங்க. அப்போ அவங்களும் இச்சையின்படி நடக்க ஆரம்பித்தாங்களும் என்ன பண்ணுவாங்க? பேய் என்னெல்லாம் செய்தோ அதை மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. யோசித்து பாருங்க, நிறைய பேர் செய்கிறாங்க. சடப்படன்னு எதனா ஒரு காரியம் பண்ணுறாங்க, மதம் மாத்துறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்கன்னு என்னென்ன காரியம் பண்ணுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி அடிக்கிறாங்களே, அவங்களால நிர்வாணம் ஆக்குறாங்க. பார்த்தீங்களா? அடிக்கும் போது இதெல்லாம் பிதா, அவங்களுக்கு யாரு? பிசாசு. அவனுடைய இச்சையின்படி இவங்க நடக்க பார்க்குறாங்க. அவன் என்ன செய்யறானோ அதே மாதிரி இவங்க செய்வாங்க. இச்சையின்படி நடக்க பார்க்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். எங்க கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அப்ப அவர் நமக்கு பிதா வந்தா நம்மளும் யாரையாவது பிடிச்சி அடிச்சு கொலை பண்ணு. எத்தனை பேரை எரிக்கிறாங்க, எத்தனை பேரை சுட்டு எரிக்கிறாங்க, எத்தனை பேரை கொலை பண்றாங்க, எத்தனை பேரை நாசம் பண்றாங்க. இப்பயும் ஏதோ ஒரு ஆராதனை நடக்கும்போது நைஜீரியாவில் எங்கே வந்து எத்தனையோ பேர் 48 பேர் எதையோ சுட்டு போட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு தகப்பன் யாரு? அவன் மனுஷ கொலைபாதகன், மனுஷனை மாத்திரம்தான் கொல்லுவான். அப்போ இவனுக்கு பிதாவா அவங்க இருந்தா, இவங்களுக்கு அவன் பிதாவா இருந்தா, இவங்களும் அதே தான் செய்வாங்க. அவன் என்ன சொல்றான்? உண்மையை பேசல, சத்தியத்தை பேசல. அவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். சத்தியம் அவங்கள்ட்ட இல்லாதபடினால் பொய்யை அவன் சத்தியமா பேசுறான். அப்ப இந்த பொய்யை அவங்க சத்தியமா பேசும்போது அவங்க நம்புறாங்க, ஒரிஜினல் இதான்ட்டு. அப்ப இந்த கல்லு அப்பமா மாறுச்சுன்னு வச்சுங்க, அது பொய். அப்ப பேய் வந்து ஆண்டவரையும் ஏமாத்துறான். இந்த கல் அப்பமாக்கும் அப்படின்னா பொய்யை நமக்குள்ள விதைக்க பார்க்கறான். கர்த்தர் சொல்றார், சத்தியத்தை நான் உங்களுக்குள்ள விதைக்கிறவன் சத்தியத்தை விதைக்கிறான். அப்ப சத்தியத்தை விதைக்கிறதுக்கு பதிலாக கல்லை விதைச்சா என்னாகும்? அதுல எதனா வளருமா? வளராது, பொய் தான் அது. அப்ப அப்பத்தை கேட்டு அவங்களுக்குள்ள கல்லை கொடுப்பானோ? அப்ப கல்லை கொடுக்கிறவன் யாரு? பொய். மீனை கேட்டால் அவன் உனக்கு என்ன செய்வான்? பாம்பை கொடுப்பானோ? இப்ப மீன் அப்படி சொல்றது என்ன? நம்முடைய சரீரத்துக்கு அதுவும் பலன் உள்ளது தான். நம்முடைய சரீரத்துக்கு அதுவும் பலன் உள்ளது தான். அதுலேயும் ஜீவன் இருக்கு. ஆனா இவன் என்ன தரான்? பாம்பை தரான். எதற்கு பாம்பு? விஷத்தன்மை நமக்குள்ள விதைக்கிறான். யாருக்குள்ள முத விஷத்தன்மையை விதைச்சான்? ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்குள்ள விஷத்தன்மையை விதைச்சான். அதுக்கப்புறமா அவன் மூலியமா ஆதாமுக்குள்ள அந்த விஷத்தன்மை போச்சு, முழு உலகத்துக்கும் போச்சு. அதனால்தான் எல்லாமே இந்த விஷத்தன்மையில் அகப்பட்டதுனால தான் முழு உலகத்துக்கே அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்பமா மாறினார். ஜீவனை கொடுக்கணும், இந்த விஷத்தன்மையை நீக்கணும். அப்ப இந்த அப்பம் புசிக்கும் போது விஷம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. எனக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னா விஷத்தை முறிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல்ல. அது எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க, எதனா ஒரு சில இடத்துல தான். பாம்பு கடிச்சிச்சிங்கன்னா அந்த விஷம் என்ன விஷம்னு பார்த்து அது முறிய கொடுப்பாங்க. ஆனா என்ன ஒரு பாம்பு கடிச்சது, உங்களையும் ஒரு பாம்பு கடிச்சது, ஏவாளையும் ஆதாமையும் ஒரு பாம்பு கடிச்சது, முழு உலகத்தாரையும் அந்த பாம்பு கடிச்சது. ஆகவே அந்த விஷத்தை ஆண்டவர் முறிக்கிறதுக்கு வானத்திலிருந்து ஒரு மருந்தை கொண்டாடும், அதாவது ஜீவாப்பம். இயேசு தாங்க அதுக்கு மருந்து. நானே உங்கள் வைத்தியன் அப்படி சொன்னார், நானே உன் பரிகாரி. அப்படின்னா அவர் மருந்தா தான் எனக்கு வந்தார். அவரை சாப்பிட்டதுனால இந்த விஷம் முறிக்கப்பட்டுடுச்சு. அப்போ எனக்கு மீனை கேட்டபோது அவன் என்ன பண்ணான்? பாம்பை கொடுத்துட்டான், விஷத்தை கொடுத்துட்டான். 2வது முட்டை, 3வது முட்டை அப்படி சொல்றது என்ன? அதன் மேல் எந்த அளவுக்கு ஈட்டுப்படுதோ அந்த அளவுக்கு அது உருவாக்கப்பட்டு ஜீவனா மாறும். அதற்குள்ள ஒரு ஜீவன் உருவாகும். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்படணும். இந்த உருவாக்கப்படுறதுக்கு முன்னால இந்த தேள் வருது. இந்த தேள் அப்படி சொன்னா என்ன? தண்டனை வாங்குறது, தண்டனை அனுபவிக்கிறது. அது ரொம்ப கஷ்டம்.
1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று. தேள்களாலே தண்டிப்பேன் அப்படி சொல்றான். யார் இது சொல்றது? சாலமோனுடைய மகன். சாலமோனுடைய மகன். சாலமோன் செத்து போயிட்டான். இந்த ஜனங்களாம் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்றான், நான் உங்களை உபத்திரப்படுத்துவேன், நான் உங்களை தேள்களால் தண்டிப்பேன். அவன் சவுக்களால் அடிச்சான், உங்களை தேள்களால் அடிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதனை, தண்டனை. இப்போ எனக்கு முட்டை கேட்குறேன், நான் உருவாக்கப்பட்டு வெளியே வரணும். ஆனால் அவன் என்னைக்கு என்ன கொடுக்குறான்? தண்டனையை கொடுத்து உருவாக்க முடியாத அளவுக்கு விஷத்தன்மை. தேள் கொட்டுச்சுன்னா வலி தாங்க முடியாது, வேதனை 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 பட்டுனே இருக்கும். அந்த வேதனையை எனக்கு கொடுக்குறான். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை எதெல்லாம் தண்டிக்க வருதோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்த வருதோ, அதெல்லாம் நீங்க மிதிக்கக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அது என்ன அதிகாரங்க? இந்த முட்டை உருவாக்கப்படும் போது. அது எப்போ உருவாக்கப்படும்? பரிசுத்த ஆவி என் மேல் வரும்போது அந்த ஆவி என்னை உருவாக்கும். அந்த அபிஷேகத்தோடு கூட நான் அதை மிதிப்பேன். அப்போ இந்த அப்பம் எனக்கு என்னவா மாறுது? ஜீவனா மாறுச்சு. என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமா மாற்றி விட்டுடுச்சு. எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கக்கூடிய அதுதான். என் பாவம் நீக்கப்பட்டுச்சு. பாவம் நீக்கப்பட்ட போது பரிசுத்தமாக்கப்பட்ட என் மேல் ஆவியானவர் வந்து ஊத்திட்டார். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என் மேல் வந்து ஊத்தப்பட்ட போது எனக்கு புதிய பலன் கிடைச்சது. நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இந்த புதிய பலனை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? அந்த தேலையும் பாம்பையும் மிதிக்கணும். அவன் தான் பாம்பையும் தேலையும் கொடுக்குறானே, அவன் தலையை மிதிக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை பலப்படுத்துறேன். அப்போ நம்முடைய ஜபம் எப்படியா மாறுது? என் தேவையெல்லாம் வாங்கி எனக்கு விரோதமாய் வந்து என்னை தண்டிக்க வர வல்லமைகளை, என்னை அழிக்க நினைக்கிற வல்லமைகளை, என் ஜீவியத்தில் பாவம் என்கிறதான அந்த விஷத்தன்மையை உண்டாக்குறதான வல்லமைகளை நாம் மேற்கொள்ளணும். அதுக்காக தேவனிடத்திலிருந்து சில காரியத்தை கேட்டுக்கொள்ளணும். பாருங்க, இவங்களுக்கு ஜபம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தார், இவங்க எப்படி வாங்கி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார், எப்படி சகல சத்துருடைய வல்லமைகளை மிதிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்போ 3 காரியமே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஜபிச்சா நாம் வருந்தி கேட்டால் தான் கொடுப்பார். 2வது, நாம் பலன் அடையணும். பலன் அடையும் போது நம்மளுக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மளை மோசம் போக்குவான், அவனை காலி பண்ணணும். அப்போ நான் எதனா வாங்கணும், அதை கொண்டு பலன் அடையணும், என் எதிராளியை காலி பண்ணணும். ஜெயம் கொள்ளுகிறவன் என் சிங்காசனத்தில் இருப்பான். அவ்வளோதான். இதை 3 நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா சிங்காசனத்துக்கு போய்டும். கண்களை மூடுவோமா? சரியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. எவ்வளோ காரியம் உங்களால் வாங்க முடியல, அவஸ்தைப்படுறீங்க, ஜபிக்கிறீங்க, போராடிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாய் புரிஞ்சிருக்கும். பேசாதவர்கிட்ட பேச வச்சாலவோ, பார்க்காதவரை பார்க்க வச்சாலவோ, நானும் அதை செய்வேன். எனக்கும் அந்த திறமை இருக்கு. நானும் கெஞ்சுவேன், நானும் விடமாட்டேன், நானும் அவரை தொந்தர் பண்ணுவேன், நான் சாதிப்பேன், மற்றவங்களுக்கு முன்பாக சாதிச்சு காட்டுவேன். அப்போ ஆண்டவருடைய இருதயமும் குளிரும் உன்னால பரிதவிக்கும். அவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா தீர்மானம் பண்றாங்க, நிச்சயமா எங்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அப்போ உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். உனக்கு விரோதமாய் வருகிற வல்லமையை மிதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். மகா பெரிய பலன் அடைவாய். கேட்கிற யாவையும் பெற்றுக்கொள்ளுவாய். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜபிக்கின்ற வரமும் தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா,
சிந்த எண்ணில் தாரும் தேவா, ஜப ஆவி எண்ணில் ஊற்றும் தேவா, ஜப சிந்த எண்ணில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், ஓயாத கண்ணீர் வேண்டும். நீ பிரியமானவர்களே, ஜபத்தில் இனிமேல் உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கேட்கிறவர் தெய்வம் அல்ல, உன் தகப்பன். உன் தகப்பனிடத்தில் நீ கேட்கிறாய். சில நேரங்களில் தகப்பன் உன்மேல் கோபமாக இருந்து மௌனமாக இருப்பார். பரவாயில்லை, அவரை பேச வெயி. உன்னை பார்க்காமல் போவார், பரவாயில்லை, பார்க்க வை. கர்த்தரிடத்தில் நீ கெஞ்சி கதறு, அவரிடத்தில் மன்றாடு, வருந்தி கேள், கிடைக்காத பொருள் உனக்கு கிடைக்கும். விசுவாசம் உண்டு. உங்கள் இருதயத்தில் எல்லாம் ஒரு நிச்சயமான தைரியம் வந்திருக்கும். இனி உங்களுக்கு பயம் இருக்காது. ஜபிக்கும் போது நான் வாங்கி காட்டுவேன், சாதிப்பேன் என்ற உணர்வு, விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வந்திருக்கும். இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பித்திருக்கும். இந்த வார்த்தை உன்னை தைரியப்படுத்தியிருக்கும். தைரியமாய் போய் தேவ சமூகத்தில் அமரு. உன் குறைவுகள் குற்றங்களை அவர் பார்க்கிறவள் அல்ல. உங்களில் ஒருவன், அவன் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, அவன் வருந்தி கேட்டால் கிடைக்காததும் கிடைக்கும். நீ வருந்தி கேட்டால் உன்னால் வாங்க முடியாததை நீ வாங்கி காட்டுவாய். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கூட்டத்தை முற்றிலுமாய் பொறுப்படுத்தபடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமையும் அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.